ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் யார் யாருங்கிற அந்த ஃபுல் லிஸ்ட்டே நம்மளால் பார்க்க முடியும். அதை எப்படி பார்க்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த அப்டேட் வந்து உங்களால் யூடியூப் ஆப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்னோட யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து நம்மளோட சேனலை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் நேம் கீழே பார்த்திங்க அப்படின்னா வியூ சேஞ்ச் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி வந்து நம்மளோட சேனலோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் எல்லாமே இருக்கும். நம்ம போட்ட வீடியோஸு, ஷார்ட்ஸு, போஸ்ட், இந்த மாதிரி எல்லா விதமான கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்குறதுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் நேம் கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த கவுண்ட்டுக்கு கீழே பாருங்கள் CUS சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி தான் நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோட லிஸ்ட் மொத்தத்தையும் உங்களால் பார்க்க முடியும். முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்காது. பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா தான் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம காட்டுது. இது மூலமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட நேமு, அந்த சேனலோட எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ அந்த CUS சப்ஸ்கிரைபர்ஸ்னு இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோட மொத்த லிஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு வந்திருக்கும். நம்மளோட சேனல் வந்து இப்போ ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பேருமே இதை வந்து காட்டும். அந்த 1000 பேரோட அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஐடியோட நேமு, அந்த சேனல் எல்லாமே வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்மளால் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்க முடியும். அதாவது வந்து எப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண புது சப்ஸ்கிரைபர்ஸ்னால் யார், அதில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே ரொம்ப பெரிய சேனல்லாம் எது, அதாவது வந்து ஒரு சில சேனல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பெரிய சேனலாக இருக்கும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க கூட நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படின்னா, அந்த லேட்டஸ்ட் அந்த சேனலுக்கு அந்த நேம் கீழே அந்த நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளோட சேனல் நேம்லாம் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்கள். லேட்டஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே பெரிய சேனல் எது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கவங்களா யார் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு வரும். அதுவும் வந்து கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் படி அந்த ஆர்டர் பை ஆர்டராக வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ஒரு ஐடி, இந்த சேனல் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 52,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்லேயே வந்து டாப்பில் இருக்குது. அடுத்து வந்து ரெண்டாவது இருக்குது பார்த்திங்களா ஒரு சேனல், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 33,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணவங்களே இந்த சேனல் வந்து ரெண்டாவதாக இருக்குது. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை சொல்கிறேன். அதே மாதிரி மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த சேனல் வந்து மூணாவதாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட்டை வச்சு ஆர்டர் பை ஆர்டரை வந்து கொடுக்குறாங்க. எந்த சேனலில் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஷனு. அதே மாதிரி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண புது சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதாவது நம்மளோட சேனலில் ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா புதுசாக, ஸோ அவங்களோட லிஸ்ட்டையுமே நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்களா, அந்த ஆரோ மார்க்கு, இதை கிளிக் பண்ணி லேட்டஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கும்போது டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும், இந்த லேட்டஸ்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கும்போது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து அந்த லேட்டஸ்ட்டுங்கிற இதை கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண புது சப்ஸ்கிரைபர்ஸோட மொத்த லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண புது சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது ஒரு சில பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இல்லை 1 ஹவருக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட மொத்த லிஸ்ட்டும் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி புது சப்ஸ்கிரைபர்ஸ் ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் யார், அந்த மாதிரி அந்த ஆர்டர் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நம்மளோட மொத்த சப்ஸ்கிரைபர்ஸோட பேருமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட மொத்த சேனல்ஸு, அவங்களோட நேம், இது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனில் மட்டும் அடிக்கடி இந்த சப்ஸ்கிரைபர்ஸோட அந்த பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சேனல் நேம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏற இந்த பேர் வந்து மாறும். ஏன்னா இந்த லேட்டஸ்ட்டுங்கிறது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட லிஸ்ட்டு தான் கொடுக்கும். அதாவது இப்போ வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாரோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த இப்போ இருக்கிற அந்த ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்திங்களா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இது வந்து கீழே போயிருப்பாங்க. ஸோ இது மாதிரி புது சப்ஸ்கிரைபர்ஸை தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டில் வந்து காட்டியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸில் தான் காட்டும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி தான்
இது வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். அதுக்கு நீங்கள் வந்து கன்ஃப்யூஸ் ஆகலாம் வேணாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் உங்களோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோட மொத்த லிஸ்ட்டே வந்து இப்படி தான் பார்க்கணும். உண்மையிலே இந்த அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சரு, ஒரு அப்டேட்டு. ஏன்னா வந்து நிறைய பேரால் வந்து இந்த மாதிரிலாம் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட மொத்த சப்ஸ்கிரைபர்ஸோட லிஸ்ட்டில் பார்க்க முடியாது. ஒரு சில பேரோட சேனல் நேம் தான் வந்து நம்ம காட்டும். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சில சேனல் தான் வந்து எப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க முன்னாடிலாம். இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி மொத்தமாக இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரோட நேமெல்லாம் வந்து காட்டாது யூடியூப்பு. பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நம்மளோட சேனலோட மொத்த சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். உண்மையிலே இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். உண்மையிலே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டு. ஏன்னா இந்த சேனல் நேம்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து நம்மளோட சேனல் அந்த நம்ம போடுற கண்டென்ட் வந்து இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு. அதுலேயே வந்து பெரிய பெரிய சேனல்லாம் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கிறப்ப அது பார்க்கும்போது உண்மையிலே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷனாக உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல் கூட நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ தெரியும் நம்ம போகிற கண்டென்ட் வந்து உண்மையிலேயே ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்டு தான், ஒரு ஒர்த்தான கண்டென்ட்டு தான். அதனால தான் இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கிறது வந்து நமக்கு தோணும். ஸோ அதனால் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டை பார்க்குறது மூலமாக இந்த மாதிரி விஷயமும் நமக்கு வந்து தோணுது. அதாவது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு, உண்மையிலே அது வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கண்டென்ட் போடலாம் அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் வந்திருக்குங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா வந்து இந்த அப்டேட் உடனே எல்லாருக்கும் வந்துட்டா இல்லையான்னு தெரியல. ஏன்னா என்னோட மற்ற சேனலில் இந்த சேனலுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன். இதேமாதிரி உங்களில் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டை பார்க்குற இந்த ஒரு அப்டேட்டு பிடிச்சிருக்குங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே guys, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் guys. நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே guys, இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.